தாராபுரம் அருகே விவசாய கிணற்றில் மர்ம நபர்கள் விஷம் கலந்ததால் பயிர்கள் மற்றும் கால்நடைகள் பாதிக்கப்பட்டன. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த மேட்டுவலசு பொம்மநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி கிருஷ்ணசாமி. இவருக்கு மனைவியும் 2 மகள்களும் உள்ளனர். கிருஷ்ணசாமி தனது சொந்த தோட்டத்தில் ஆடு மாடு மேய்த்து வளர்ப்பதோடு விவசாயமும் செய்து வருகிறார். இந்நிலையில் விவசாயம் மற்றும் குடிநீருக்காக பயன்படுத்தி வரும் கிணற்றில் மர்ம நபர்கள் விஷம் கலந்ததாக கூறப்படுகிறது. இந்த நீரை அருந்திய பசுமாடு ஒன்று உயிருக்கு போராடிய நிலையில் கால்நடை மருத்துவரிடம் கொண்டு சென்று தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த தண்ணீரை பயிர்களுக்கு பாய்ச்சப்பட்ட போது அவை கருகின. மேலும் சில பசுமாடுகள் அந்த நீரை அருந்தியதில் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து தண்ணீர் தேவைக்காக ஆழ்துறை கிணற்றை பயன்படுத்த முயன்ற போது அதிலும் விஷத்தின் தாக்கம் பரவியிருப்பதாக தெரிவித்துள்ளார். தற்போது அவர் குடிக்கவும் மாடுகளை பராமரிக்கவும் வெளியிலிருந்து லாரி மூலம் தண்ணீர் வாங்கி பயன்படுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். இது குறித்து கிருஷ்ணசுவாமி தனது குடும்பத்துடன் சென்று தாராபுரம் வட்டாட்சியர் திரவியம் மற்றும் அலங்கியம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஆனால் இதுவரை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொள்ளவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இந்த கொடிய செயல் குறித்து சந்தேகப்படும்படியான சிலரின் பெயர்களை கிருஷ்ணசுவாமி கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் பொம்மநல்லூர் கிராமம் மேட்டுவலசு. இங்கே நாங்கள் எங்கள் அப்பா அம்மா நானும் எல்லாம் விவசாயம் செஞ்சு வாழ்ந்து வருகிறோம். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கிணத்துல விஷம் கலந்துட்டாங்க. ரொம்ப 1 மாசமா இருக்கு. நாங்கள் மேலதிகாரிங்கிட்ட எல்லாத்துலேயும் கொடுத்து பெட்டிஷன் கொடுத்து அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. பார்த்துட்டு அவங்க பட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கு மேலே எந்த நடவடிக்கையுமே எடுக்கிறது இல்லை. அது இல்லாமல் அதுக்கு பக்கத்துல இருந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் போர் ஒன்று இருக்கு. அதுலேயும் அந்த தண்ணி கலந்துருச்சு. இப்போ அதையும் எங்களால் யூஸ் பண்ண முடியல. அந்த கிணத்துல தான் நாங்கள் மாட்டுக்கு தண்ணி, ஆடு மாட்டுக்கெல்லாம் தண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அதையும் யூஸ் பண்ண முடியல. இங்கே குடிதண்ணிக்காக கிணறு 4 பேர்த்துக்கு பொது கிணறு இருந்ததுங்க. அதில் மறந்து ஊற்றிட்டாங்க. இந்த 1 மாதத்துக்கு முதல்ல ஓடிச்சு. நாங்கள் எல்லா அதிகாரிகளும் சொல்லியாச்சுங்க. கலெக்டர் வரைக்கும், தாசில்தார், ஆர்டிஓ, போலீஸ்காரருக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து எந்த நடவடிக்கையும் இல்லைங்க. பார்த்து போயிட்டு எந்த நடவடிக்கை எடுக்காமல் அவங்க வாட்டி இருக்கிறாங்க. எங்களால் இங்கே இருக்கவே முடியலைங்க. பக்கத்தில் போருக்கு எல்லாமே விவசாயத்துக்கு எல்லாம் பாதிப்பாகிடுச்சுங்க. அந்த கிணத்துல மறந்து ஊற்றிங்க. நாங்கள் எங்களால் இங்கே இருக்கவே முடியலைங்க. ஆடு மாடு கட்ட முடியலைங்க. வாடை கப்புன்னு வருதுங்க. நாங்களும் பல முறை போய் சொல்லி பெட்டிஷன் கொடுத்து யாருமே எந்த அதிகாரி நடவடிக்கை எடுக்க வரலைங்க.